இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா 2011 எலெக்ஷன். இப்போ என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு நடந்துகிட்ருக்குல்ல, அதுக்கு இதுதான் சம்மந்தம். 2011 தேமுதிகக்கு ஜெயலலிதா அவர்கள் பண்ண தப்பு பாவங்கள் கூட சொல்லலாம். அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எதுக்கு? அவர் ஒரே ஒரு வார்த்தை எதிர்த்து பேசணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அன்றைக்கி யாருமே விஜயகாந்த் அவர்கள் சப்போர்ட் பண்ணலை. அன்றைக்கி 8 எம்எல்ஏவை ஆதரவு தெரிவிக்க வச்சாங்க. தேமுதிக எம்எல்ஏவை எல்லோரும் எதுக்காக தெரியுமா? ஃபஸ்ட்டு விஜயகாந்த் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர்ன்ற போஸ்டிங்கிலேருந்து எடுக்கணும். நீங்களும் சாதாரண எம்எல்ஏன்னு கொண்டு வரன்றதுக்காக எதிர்க்கட்சி தலைவர் போஸ்டிங் எடுக்கிறதுக்காக தான் அன்றைக்கி 8 எம்எல்ஏவை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சாங்க, ஏடிஎம்கேக்கு. அப்போ விஜயகாந்த் அவர்கள் கேட்டாங்க எம்எல்ஏட்டெல்லாம், இப்படி என்னையை வச்சு ஜெயிச்சுட்டு நீங்கள் போய் அப்படி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு எம்எல்ஏ என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்லை, எங்கள் தொகுதிக்கு நல்லது பண்ணால் ஆளுங்கட்சி சப்போர்ட் வேணும், அதுக்காக நாங்கள் ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. கரெக்டாக 2016 ஜெயலலிதா ஜெயித்தாங்க. ஜெயிச்சு 6 மாதம் கூட அவங்களால ஆட்சியில் தக்க வைக்க முடியல, இறந்துட்டாங்க. எதுக்கு இறந்தாங்க? சும்மாலாம் நடக்காதுங்க. ஒரு நல்ல படும் பொருள். இன்னொன்று நல்லவங்க. ஏன்னா நல்லவங்க மனசை நோகடிக்கக்கூடாது, நல்லவங்களை துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. நல்லவங்க சாபம் பழிச்சிடும். அது வாழ்க்கை பூரா அது பலிவாங்க. அந்த பாடுபடுத்தி நீங்கள் இன்றைக்கி 2014 2026 கரெக்டாக 10 வருஷம் உங்கள் அதிமுக தேமுதிக காட்டி மோசமான நிலைமைக்கு வரும், உறுதியாக நான் சொல்கிறேன். அவர் ஆத்மா ஒன்றும் அவருக்கு உண்மையிலேயே மன்னிச்சிருவார். விஜயகாந்த் அவர்கள் மன்னிப்பார். இன்றைக்கும் அந்த எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி அழியும்னு அவர் நினைக்கவே மாட்டார். ஆனால் நல்லவங்க சும்மா விடுமா? நீங்கள் அந்த 2011 16 நீங்கள் முழுசாக ஜெயலலிதா அவர்களால் ஆட்சியில் இருக்க முடியல. நடுவில் கர்நாடகா கேஸ் நடந்துச்சு, அப்போ கோர்ட்டில். அப்போ நடுவில் ரிசைன் பண்ணாங்க. ஆனால் அப்பையும் அவங்களுக்கு புத்தி வரலை. அப்போ 2014 என்ன பண்ணாங்க? மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி விட்டு, அது எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி நடந்துச்சுன்ட்டு. விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரை உட்கார வச்சு அவரை மொத்த அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கி டிவிக்கு எப்படி பண்ணுதுன்னு கோச்சுக்கிறாங்களே எல்லா பத்திரிக்கையாளரும் சரி, மீடியா பீப்புளும் சரி. அன்றைக்கி ஜெயலலிதா இப்படி பண்ணதை நினச்சி ஒரு மீடியா பீப்புள், ஒரு பத்திரிக்கையாளராது இப்படி பண்ணக்கூடாதுன்னு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி விஜயகாந்த் சொன்னல, நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொன்னார்ல பத்திரிக்கையாளரை பார்த்து, நீங்கள் போய் ஜெயலலிதாவை கேட்டு பாருங்கள் ஒரு கேள்வி. இன்றைக்கி ஆனால் எல்லோரும் கேட்குறாங்களே, விஜய் இப்படி பண்ணுறாரா, அரசியல் பண்ணுறாரா? அரசியல் தாங்க பண்ணுவாங்க. அப்புறம் இப்படி திமுகவும் அதிமுக கட்சியை வச்சுக்கிட்டு குழந்த மாதிரியாக உட்கார முடியும்? இப்படி பண்ணாதாங்க இங்கே வாழவே முடியும் அரசியலில்.